Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 10. போர் அடித்த போலீஸ்காரரை பார்த்திராதவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அடையாருக்கும் அப்பால் உள்ள அந்த சிஐடி புதுநகரில் காத்திருந்தது. கான்ஸ்டபிள் மருதகாசியை அவருடைய நெருங்கிய சகாக்கள் திடீர் போலீஸ் என்று அழைப்பது வழக்கம். அவருடைய உத்தியோக எண் 3 7களை கொண்டதாயிருந்ததே அந்த கிண்டருக்கு காரணம். கொஞ்சம் தப்பி இருந்தால் அவர் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக ஆகியிருப்பார். அந்த பதவிக்குத்தான் அவர் லாயக்கும் கூட. அப்பாவித்தனமும் சாது இயல்பும் கொண்ட மருதகாசி சிநேகிதர்களின் கிண்டலை கேட்டு முகம் சுழிப்பதோ மனம் நோவதோ கிடையாது. சொத்த வெட்டி கிண்டலோடு சரி, ஒரு சிஸ்டருக்கு வழியை காணல என்று அவர் முணுமுணுப்பது கேட்டு அவருடைய செலவில் சிரித்து மகிழ்ந்த சகாக்கள் போனால் போகிறதே ஒரு சிகரெட்டோ அரை பாக்கெட்டோ கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். இப்போது கேலி செய்ய நண்பர்களும் இல்லாமல், ஓசியில் கிடைக்கும் சிகரெட்டும் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் மருதகாசி. ஊரில் உலகத்தில் எத்தனை பொன் பிள்ளைங்க டான்னு மண்டையை போட்டுக்கிட்டு போய் சேர்றாங்க. அந்த மாதிரி இந்த காலேஜ் அம்மாலும் செத்துருக்கக்கூடாது. வீட்டில் தனியாக இருப்பானே, கழுத்து நெருபட்டு உயிரை பறி கொடுப்பானே, அவள் புருஷனாவன் எவனோ வேத சிகாமணி, அவன் வந்தால் பிடிப்பதற்காக இங்கே நான் பழி கிடப்பானே என்று அவர் மனதுக்குள் திட்டிக் கொண்டிருந்தது. மிஸ்ஸஸ் ரத்னத்தை தான் என்பதை வாசகர்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பார்கள். ஆம், அவர் காவல் இருந்தது இறந்து போன மிஸ்ஸஸ் ரத்னத்தின் பூட்டப்பட்ட வீட்டின் இருளடைந்த திண்ணையில்தான். அழுத்து சலுத்திருந்த போலீஸ்காரர்கள் 777 தான் செய்யக்கூடிய ஒரே காரியம் சற்று கண் அயர்வதுதான் என்று தீர்மானித்தார். டியூட்டியின் போது தூங்கக்கூடிய அளவுக்கு கடமை உணர்ச்சி குன்றியவர் அல்ல அவர். ஆனால் உடல் என்பது அவர் வசத்தில் இருக்கவில்லையே பாவம். அன்று பகல் பூரா அவருக்கு சரியான அலைச்சல். ஹெட் கான்ஸ்டபிளாக பதவி உயர்வு பெறுவதற்காக சில பேரை நேரில் பார்த்து கேட்க வேண்டியிருந்தது. வேண்டாம் ஐயா ப்ரமோஷன் என்றிருந்தவர் 5 குழந்தைகளையும் 2 பெண்டாட்டிகளையும் காப்பாற்ற வேண்டி தனது கருத்தை மாற்றிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தார். ஆனால் பார்க்கிறேன் ஆகட்டும் என்று சொல்லி 777 அனுப்பிவிட்டார்கள் சம்பந்தப்பட்டவர்கள். எல்லாம் சேர்ந்து அதற்கு சிகரமும் வைத்த மாதிரி பையில் இருந்த சிகரெட் மொத்தமும் காலியாகிவிட்டதை உணர்ந்தார் அவர். காலை 7 மணிக்கு வேறு போலீஸ்காரர் வந்து டியூட்டி மேற்கொள்கிற வரையிலும் இந்த இடத்தை விட்டு அங்கலமும் நகரக்கூடாது என்று கட்டுப்பாடு காரணமாக பல்லை கடித்துக்கொண்டு உட்கார்ந்தார். அப்போது இரவு 11:30 மணி இருக்கும். அக்கம்பக்கம் எல்லாம் கப்சிப்பென்று அடங்கிவிட்டன. தெருவில் அந்த வீட்டுக்கு பக்கமாக இருந்த 2 விளக்கு கம்பங்களும் பழுதுபட்டிருந்ததால் எவ்விதமான வெளிச்சமும் அங்கே கிடைக்கவில்லை. போதாக்குறைக்கு வானத்தில் கருமேகங்கள் குவிந்து பளிரென மின்னலும் வெட்டி கொண்டிருந்தது. திடீரென ஒரு குரல் போலீஸ்காரர் 777 கேட்டது. என்னங்க, மழை வரும் போல இருக்கு, இங்க ராவுக்கு தங்கலாம் இல்லையா? கான்ஸ்டபிள் 777 கோபமும் திகைப்பும் அடைந்தவராக, ராவுக்கும் தாங்கக்கூடாது, ஐயருக்கும் தாங்கக்கூடாது, போய் அவளியா என்று எரிந்து விழுந்து விட்டு அத்தனை துணிச்சலுடன் தன்னை கேட்பவர் யார் என்று அறிய விரும்பி டார்ச் லைட்டை அந்த உருவத்தின் முகத்தில் அடித்தார். தாடி மீசையும் முகத்தில் முக்கால் பகுதியை மறைத்திருந்தன. ஆழமான கண்கள், அகலமான நெற்றி, உடைகள் பிச்சைக்காரன் கூட போட மாட்டான், அத்தனை கந்தன். ஏன் ஜாமி இப்படி கோவிக்கிற, இதை போயிடுற என்ற தாடிக்காரன் வெளியே கையை நீட்டி பார்த்து விட்டு, மழை பிடிச்சுக்கிட்டு நின்னதும் போயிடுறேன் ஜாமி, கோவிக்காத என்றான். சில நிமிடங்களில் சோ என்று ஆங்காரத்துடன் கொட்டத் தொடங்கியது வானம். இந்த அழையா விருந்தாளியை விரட்டுவதா கூடாதா என்று கான்ஸ்டபிள் மருதகாசி குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த தாடிக்காரன் சிகரெட்டை பற்ற வைத்தான். சரக்கென்று தீக்குச்சி கிழிக்கப்படுவது, பாஸ்பரஸின் இனிய நாற்றம், சிகரெட்டின் மெல்லிய புகை, வாயிலிருந்தும் நாசிலிருந்து புகைக்கம்பிகள் வெளிப்படும் அழகு, புகை தொண்டையை தொட்டதும் ஏற்படுகிற இன்ப சிலிர்ப்பு, இவ்வளவும் எத்தகைய மாய பாசம் என்பது மருதகாசியை போன்ற சிகரெட் பித்தர்களுக்கு தான் தெரியும். அந்த மேனகையின் சதிராட்டத்தில் 777 சிக்கியிருந்ததை அறிந்த மாதிரி, நீங்களும் எடுத்துங்க என்று ஒரு சிகரெட்டை நீட்டினான் தாடிக்காரன். நீ படால்தான் ஐயா, நல்லா ஐஸ் வைக்கிறிய என்று சொல்லிவிட்டு அந்த பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்துக்கொண்டார் கான்ஸ்டபிள் மருதகாசி. தன் வசம் இருந்த நெருப்பு பெட்டியை உபயோகித்து அதை பற்ற வைத்துக் கொண்டார். 2 இழுப்பு இழுத்து வெளிவிட்டார். ஆஹா, என்ன ஆனந்தம்! அலுப்பு சலுப்பெல்லாம் அடியோடு குறைந்து விட்ட மாதிரியும் தரையில் இல்லாத ஒரு உலகத்தை தான் மிதப்பது போலவும் இருந்தது. அந்த ஆனந்தத்தை வாய்விட்டு சொல்லக்கூட தெரியாமல் இன்ப மிதப்புடன் இன்னும் 2 தரம் இழுத்தார் புகையை. அவர் கண்கள் செருகின, பற்கள் கிட்டின, தலை சுற்றியது. சுவரில் சாய்ந்தார் போல் உட்கார்ந்திருந்தவர் அப்படியே சரிந்து கீழே விழுத்தார். தாடிக்காரன் 2 வினாடி அவரை உற்று கவனித்தான். பிறகு ஒரு வெற்றி சிரிப்புடன் போலீஸ்காரரின் கையில் எரிந்து கொண்டிருந்த சிகரெட் துண்டை தரையில் தீர்த்து அணைத்து தனது சிகரெட் பாக்கெட்டிலேயே மீண்டும் பத்திரப்படுத்தி கொண்டான். அடுத்து தன் இடுப்பிலிருந்து 2 கையுறைகளை வெளியே எடுத்து அணிந்து கொண்டான். சற்று முன்பு முதுமையும் தள்ளாமையும் கொண்டிருந்த அவன் இப்போது சுறுசுறுப்படைந்தான். போலீஸ்காரரின் ஜேபி
களை சரசரவென்று ஆராய்ந்து ஜேபுகளை சரசரவென்று ஆராய்ந்து வாசல் பூட்டுக்கான சாவியை கைப்பற்றினான். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைவதில் அடுத்தாற்போல் சில நிமிடங்கள் செலவழிந்தன. உள்ளே சென்றவன் மின்சார விளக்கை போடவில்லை. போலீஸ்காரரின் டார்ச் விளக்கை உபயோகப்படுத்தினான். தடித்த கையுறைகள் அணிந்திருந்ததால் எங்கே ரேகைகள் பட்டுவிடுமோ என்ற அச்சம் சிறிதுமின்றி தாராளமாகவே தான் வந்த காரியத்தில் இறங்கினான். மேஜைகளும் அலமாரிகளும் கிடுகிடுவென திறக்கப்பட்டன. புத்தகங்கள் புரட்டப்பட்டன. காகித கட்டுகள் சிதறின. ஃபயல்கள் கலைந்தன. செங்கல்பட்டுக்கு போ என்று ரகசிய கட்டளை ஒன்று அவன் செவியில் மோதிக்கொண்டே இருந்தது. தாடிக்காரன் நிமிடத்துக்கு நிமிடம் அதிக பரபரப்படைந்தான். இதோ போறேன், அதுக்காகத்தான் தேடுறேன் என்று அவன் தனக்குத்தானே பதிலளித்துக் கொண்டான். இறுதியில் சில பழைய கடிதங்கள் குத்தி கோக்கப்பட்டிருந்த கம்பியில் அவன் தேடிய விலாசம் கிடைத்தது போலும். திருப்தியுடன் புன்னகை செய்து கொண்டு அந்த காகிதத்துடன் வாசலுக்கு வந்தான். கான்ஸ்டபிள் மருதகாசி இன்னும் பரிபூர்ணமான மயக்க நிலையிலே இருந்தான். வாசல் கதவை பழையபடி பூட்டி சாவியை கான்ஸ்டபிளின் ஜேபுக்குள் வைத்தான் தாடிக்காரன். தெருவை பார்த்தான். ராக ஆலாபனை செய்து முடித்த சங்கீத வித்வான் கடைசி பிடிகளை முனகுகிற மாதிரி மழை ஓய்ந்து மெல்ல தூறிக் கொண்டிருந்தது. தாடிக்காரன் ஒரு வினாடியும் வீணடிக்காமல் தன் கையுறையை மட்டுமின்றி தாடியையும் மீசையும் கந்தல் உடைகளையும் கூட களைந்து கையிலிருந்து ஒரு தோல்பைக்குள் அடக்கி கொண்டான். சுத்தமான உடைகளை மாட்டிக்கொண்டு தலையையும் அழகுற வாரிக்கொண்டான். யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்ட பின் வாசலை விட்டு வெளிவந்தான். இளம் வாலிபரின் மிடுக்கான நடையில் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் பாதையில் போகத் தொடங்கினான். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு 2 ஃபர்லாங் தள்ளி ஒரு சின்ன தெருவில் நின்று கொண்டிருந்தான் சூரி. 2 சாரியிலும் வீடுகள் நிறைந்து தெருவது. அன்று ஒரு நல்ல முகூர்த்த தினமாகையால் 2-3 வீடுகளில் மாவிலை தோரணமும் வாழை மாவும் கட்டப்பட்டிருந்தன. சூரி தன் கையில் இருந்த அந்த பழைய கடிதத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டான். மிஸ்ஸஸ் ரத்தத்தின் கணவனது விலாசத்தை இன்னொரு தடவை படித்துக் கொண்டான். வேத சிகாமணியின் வீடு எண் 47 என்று காணப்பட்டது. அவன் நின்றிருந்தது தெருவின் மேற்கு புறத்து முனை. இடது கைப்பக்கம் இருந்த வீட்டில் 1 என்ற இலக்கமும் வலது பக்கத்தில் இருந்த ஷாப்பில் 90 என்ற இலக்கமும் இருந்தன. அப்படியான 47வது எண்ணுள்ள வீடு அந்த தெருவின் கிழக்கு கோடியில் தான் இருக்க வேண்டும். திடுதிப்பென்று அங்கே போய்விடாமல் சற்று தள்ளி நின்று அதன் சற்று சுற்று சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள சூரிய விரும்பியதாலேயே இப்படி கணக்கிட வேண்டியதாயிற்று. தெருக்கோடியில் உள்ள வீட்டில் வருவோரும் போருமாக இருந்தனர். வாசல் அலங்காரம் அங்கே ஒரு திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தெள்ளென காட்டியது. ரொம்ப ஏழை பாழையாகவும் இல்லாமல் ரொம்ப பணக்காரர்களாகவும் இல்லாமல் சுமாரான நிலையில் இருப்பவர்கள் நடத்துகின்ற கல்யாணம் என்பதை ஊகித்துக் கொண்டான் சூரி. எப்போதுமே கவர்ச்சியான பளபளப்போ மடிப்போ கலையாத ஆடை அணிகிறவன் ஆனாலும் தோற்றத்திலேயே ஒரு கம்பீரம் கொண்டவனாகையால் எந்த இடத்திலும் அவனுக்கு வரவேற்பு உண்டு. அந்த வழக்கப்படி இந்த கல்யாண வீட்டிலும் அவள் நுழை முன்பே உபசாரம் பலமாக கிடைத்தது. சந்தனத்தையும் தாம்பூலத்தையும் நீட்டுபவர்களும் காப்பிட்டும் சாப்பிடலாம் வாங்க என்று அழைப்பவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். இன்முறுவலுடன் அவற்றை மறுதளித்துவிட்டு கல்யாணத்தை கவனிப்பதில் ஈடுபட்டான் சூரி. நாதஸ்வரம் காதை பீத்தெடுத்தது. நடுத்தர குடும்பத்து திருமணமாதலால் கூட்டமும் நெரிசலும் மிக அதிகமாக இருந்தன. நடையில் போட்டிருந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த சூரி நேர் எதிர் வீடுதான் வேத சிகாமணியினுடையது என்று கண்டு கொண்டான். ஆனால் அது பூட்டப்பட்டிருக்கவே சிறிது ஏமாற்றம் அடைந்தவனாக பார்வையை கல்யாண வீட்டினுள் திருப்பினான். காலை நேரம் 8 மணிக்குள் தாலி கட்ட வேண்டும் என்ற அவசரம் போலும் புயல் வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன காரியங்கள். மணப்பெண்ணின் களைப்பையும் மணப்பையனின் சலிப்பையும் வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த சூரி நாதசுரக்காரனின் வாசிப்புக்கு தன்னை அறியாமலே தாளம் போட முயன்றார். ஆனால் வாசிப்பு மகா மட்டமாயும் தாள முடியாத அபஸ்வரத்துடன் இருந்ததால் எந்த வகை தாளத்துக்கும் கட்டுப்பட மறுத்தது. ஜால்ரா பையன் தப்பு தவறுமாக தாளம் போட்டான். எஸ் என்று பெருமூச்சுடன் ஒரு சந்தன புட்டுக்காரர் சூரியின் பக்கத்தில் வந்து அமர்ந்து ஜரிகை விசிறி மடிப்பை துளியத்தனை பிரித்து தன் கழுத்துக்கு விசிறி கொண்டார். அந்த எதிர்வீட்டு பாவியை ஏமாத்திராவிட்டா வசதியாக நடத்திருக்கலாம் என்று அவர் திட்டுவது சூரியின் காதில் விழுந்தது. மிஸ்ஸஸ் ரத்னத்தின் கணவனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று புரிந்து கொண்ட பின்னர் சூரியனால் சும்மா இருக்க முடியவில்லை. என்ன செய்தார் அப்படியே என்று ஆர்வமற்றது போன்ற குரலில் விசாரித்தார். எனக்கு என்ன தெரியும், பொண்ணுக்கு தகப்பனார் சொன்னதை சொல்றேன் என்றார் மற்றவர். விசிறி மடிப்பை மேலும் சிறிதளவு பிரித்தபடி, பாருங்களேன், பின்ன அந்த எதிர் வீட்டு வேத சிகாமணியை நம்பித்தான் இந்த வீட்டிலே கல்யாணம் வச்சு கொண்டாராம் மனிதர். பாவம், ஏன் பண உதவி ஏதாவது செய்யறான்னு சொல்லியிருந்தாரா? அதெல்லாம் இல்லை, பிள்ளை வீட்டுக்காரர்கள் தங்குவதற்கு இவர் இடம் கேட்டிருந்தாரு. அந்த வேத சிகாமணி உண்டி கட்டாளு. வீடு மொத்தம் சும்மா தான் இருக்கு. அதனால தான் இவரும் கேட்டாரு. சரி தர்றேன்னு சொன்னதை நம்பி இந்த வீட்டிலேயே கல்யாணத்தையும் வச்சுக்கொண்டாரு. இப்போ தரமாட்டேங்கிறாரா என்று சூரி கேட்டான். சொல்லி விடுவாரன்னு தைரியம் இல்லாத கோழப்பையன் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டான் சார். 1 வாரம் 10 நாளா தலையே காட்டவில்லை ஆசாமி. அதுக்கு மேல எங்க போய் எப்படி இடம் பிடிக்கிறது? பாவம் இந்த ஆளு. இத்தனையோண்டு இடத்துல பெண் வீட்டுக்காரங்க பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரையும் வச்சுட்டு கல்யாணம் நடத்துறாரு. இந்த காலத்துல எதிராக ரொம்ப மோசமா போச்சுன்னு கேட்டா வாக்கு தான்.
அதென்ன அப்படி ஏமாத்திட்டாரு என்று சூரி மேலும் விசாரித்தான். யாரு கண்டது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த வேதசிகாமணியின் பொண்டாட்டி மதராஸில் இருக்காங்களாம், அங்கே அவளை கொலை பண்ணிட்டாங்களா என்னவோ. இந்த வேதசிகாமணி தான் அதை பண்ணானோ என்னவோ, அதுவும் தெரியாது. போலீஸ்காரங்க வேற தேடுறாங்க. எப்படியோ போட்டு நான் என்ன சொல்றேன்னா, மனுஷனுக்கு கண்ணு 2 இருக்கலாம், காது 2 இருக்கலாம், நாக்கு மட்டும் ஒன்று தான் இருக்கணும். விசிறி மடிப்பு என்னவோ சொல்லிக்கொண்டே போனார். சூரிக்கு அதில் அக்கறை பிறக்கவில்லை. 1 வாரம் 10 நாளாய் அந்த வேத சிகாமணி தலைமறைவாய் இருக்கிறார் என்ற தகவல் மட்டுமே அவன் சிந்தனை சென்றது. முதல் நம்பர் முட்டாள் நான் என்று அவன் தன் தலையில் தானே ஒரு குட்டு குட்டி கொண்டான். அன்றொரு நாள் அம்பிகாவை விசாரணை செய்து கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி பாதியில் திடீரென்று போனது ஏன்? இந்த வேதசிகாமணியின் திடீர் தலைமறைவை கேள்விப்பட்டதுதான் காரணமாயிருக்கும். அன்று முதல் போலீசின் சந்தேகம் இவர் மீது விழுந்திருக்கிறது. தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதசிகாமணிக்கும் மூக்கில் வேர்த்து விட்டது, ஒளிந்து கொண்டிருக்கிறார். வேதசிகாமணி தலைமறைவாக இருக்க அவருடைய கழுத்துக்கு சுருக்கு இறுகத்தான் இருக்குகிறது. அதே சமயம் அவர் தலைமறைவாக இருக்கிற வரையில் அம்பிகாவுக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயப்பட தேவையில்லை. வேதசிகாமணி ஒளிந்திருக்கிற வரையில் அம்பிகா மீது போலீஸ் கண் திரும்பாது. ஆகவே அவள் அச்சமற்று இருக்கலாம். திடீரென்று சூரியன் எண்ணங்கள் கலைந்தன. நாதசுரக்காரன் ஒரு பிடியை மகா அவசரமாக கீச்சிட்டதுதான் காரணம். செவியில் நாராசமாய் பாய்ந்த வேதனை தாங்காமல் அந்த மேலக்காரர்களை கோபத்துடன் பார்த்தான் சூரி. திடுக்கிடும் உண்மை ஒன்று புலப்பட்டது. கலை உலகத்தில் வெகு காலமாக பழக்கப்பட்டிருந்ததால் வேறு எவர் கண்ணும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை அவன் கண்கள் கண்டன. நாதஸ்வர கோஷ்டியில் இருந்த ஒருவரேனும் உண்மையான நாதஸ்வர கலைஞர் அல்ல. மேளத்தை தொழிலாக கொண்டவர் ஒருவர் கூட அதில் இல்லை. அனைவரும் வேடக்காரர்கள். படபடன்று உள்ளம் அடித்து கொண்டாலும் கவனிக்காத மாதிரி அவர்களை கவனித்தான் சூரி. அந்த மேளக்காரர்களுடைய பார்வை எதிர் வீட்டின் மீது, வேதசிகாமணியின் வீட்டின் மீது பதிந்திருந்தது. அங்கே எவருடைய வரவையோ அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எவருடைய வரவையோ என்ன, வேதசிகாமணியின் வரவைத்தான் எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். ரகசிய போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்கள். தவுலை கண்டபடி தட்டி கொண்டிருந்த ஆசாமி நாதசுரத்தை கர்ண கொடூரமாக வாசித்துக் கொண்டிருந்த ஆளிடம் காதோடு எது சொன்னான். அவன் ஜாலரா பையனிடம் என்னவோ ஜாடை காட்டினான். எந்த நிமிடத்திலும் ஏதோ நடக்க போடுகிறது என்ற வெடிமருந்து நிலை அந்த சின்னஞ்சிறு நடையில் நிலவியது. சூரி அவளுடன் காத்திருந்தான். தொடரும்.